ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. சேலத்துல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, என் மேல உள்ள அதீத அன்பு காரணமா அவர் வீட்டு திருமண தாம்பூல பையில என் புஸ்தகத்தை போட்டு கொடுத்தார். தாம்பூல பையில வேற எதுவும் தேங்காய் எங்கெல்லாம் போடாம என் புஸ்தகத்தை ஒண்ணு போட்டு கொடுத்துட்டார். அதோட மட்டும் இல்ல, அவருக்கு இன்னொரு பழக்கம், எந்த திருமணத்துக்கு போனாலும் பரிசு என் புஸ்தகம் கொடுப்பாரு. அவர் வாங்கி கொடுப்பாரு என்னோட புஸ்தகத்தை. அப்படி ஒரு திருமண வீட்டுக்கு போன போது என் புஸ்தகத்தை ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார், அவருடைய ஒரு நண்பருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நண்பர் போன் பண்ணி திட்டினார். அவன் குக்கரு அது இதுன்னு பயனுள்ளதா வாங்கி கொடுத்திருக்கிறான். ஒன்னு மாதிரி ஒரு தரித்திரத்தை நான் உலகத்துல பார்த்ததே இல்லை. ஒண்ணு யூஸ் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் புத்தகத்தை கொடுத்திருக்கிற, நீ பாட்டுக்கு எனக்கு பிரைஸ் கொடுத்திருக்கிற. ஒன்ன மாதிரி ஒரு சர்வ முட்டாள இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன், எவனோ எழுதி கிழிச்சானா. எனக்கு எவ்வளவு பெரிய விருது பாருங்க. எவனோ எழுதி கிழிச்சானா அதை நீ கொடுத்து கிழிக்கிறியாக்கும். ஒன்ன மாதிரி ஒரு கஞ்ச பிசுனாரி நான் உலகத்திலேயே பார்த்ததில்லைன்னு அவருக்கு முழு விருதுகள் முழுக்க அவர் கொடுத்துட்டார், போன் பண்ணி கொடுத்துட்டார். இதை எனக்கு அவர் பாஸ் பண்ணிட்டார். ஏன்னா அதை வச்சுக்கிற பொறுமை அவருக்கு இல்ல. இவ்வளவு உடனே எனக்கு பார்சல் பண்ணணும்னு நீங்க தான் சொன்னீங்கல்ல போன்ல, இப்ப உடனே சொல்லிடலாம்னு. சார் உங்க புத்தகத்தை கொடுத்துட்டு நான் இவ்வளவு அவமானப்பட்டேன் சார் அப்படின்ற. பரவாயில்ல, நான் எழுதிவிட்டு அதை விட எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கிறேன், அதனால பரவாயில்ல விட்டுடு அப்படின்னு. 10 வருஷம் கழிச்சு சார், 10 வருஷம் கழிச்சு அதே நண்பர் சொன்னாரு, இன்னைக்கு ஒரு போன் வந்தது சார். யார்கிட்ட? நம்ம கஞ்ச பிசுனாரிட்ட இருந்து. என்ன? அவனுக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறு, டைவர்ஸ் வரைக்கும் போய் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த நேரத்தில் அந்த பயலுக்கு நான் கொடுத்தது நல்ல குடும்பம் நல்ல லட்சியம்ங்கிற நமது லட்சியம்ங்கிற புக்கு. எதேச்சியா பொண்டாட்டிகிட்ட பேச முடியலையான்னு ஒரு 10 பக்கம் எடுத்து படிச்சிருக்கான் சார். அவன் போன் பண்ணா, 10 வருஷம் கழிச்சு தாண்டா எனக்கு அந்த புஸ்தகமே எவ்வளவு பயனுள்ளதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேளை நான் டைவர்ஸுக்கு போகாமல் இப்ப என் பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வாழணும்ன்ற டெக்னிக்கை கத்து கொடுத்தேன். எனக்கு கொடுத்த பரிசெல்லாம் காலியா போச்சு. இது ஒண்ணு தாண்டா என் வாழ்க்கையை காலியாக்காம காப்பாத்துச்சு அப்படின்னு. நான் என்னுடைய சுய விளம்பரத்துக்காக இதை சொல்லல. புத்தகம் எப்ப பயன்படும்னு தெரியாது. இப்ப நம்ம முதலுதவி பெட்டின்னு ஒண்ணு வீட்டுல வச்சிருப்போம், அது டெய்லியா பயன்படணும். முதலுதவி பெட்டி டெய்லி பயன்பட்டா குடும்பமா நடத்தணும், ஆஸ்பத்திரியில நடத்தலாம்னு அர்த்தம். அது எப்ப பயன்படும் தெரியாது. அது மாதிரிதான் எந்த புத்தகம் நீங்கள் வாங்கி வைத்தது எப்போது பயன்படும் என்று தெரியாது. புத்தகங்களை போல நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடியவை வேறு இருக்க முடியாது. இந்த புஸ்தகம் வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய கலைங்க. சில பேர் அந்த காலத்துல லஸ்ல ஒரு பழைய புஸ்தக கடை இருக்கும், ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சும்மா புஸ்தகமா லஸ் பிளாட்ஃபார்ம் முழுக்க அடுக்கி வச்சிருப்பார். நாங்கெல்லாம் எது வாங்கினா இருந்தாலும் அப்பெல்லாம் காசு கொடுத்து முழு புஸ்தகமா புத்தக கடையில வாங்கக்கூடிய வசதி எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல நேர்மையா சம்பளம் வாங்கினவர், 6 புள்ள பெற்றார், எல்லாரையும் படிக்க வச்சாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்ப அவர் எப்படி அந்த காசுல நாங்க எப்படி ஒரு செலவு பண்ண முடியும்? அந்த பழைய புஸ்தக கடையில தேடி தேடி வாங்குவோம். ஏதாவது வாங்கணும்னா தேடி தேடி வாங்குவோம். ஒரு தடவை என்னுடைய நண்பர் முருகசரணன் பேரு, நல்ல கவிஞர். அவரை பத்தி நான் 2 நிகழ்ச்சி சொல்ல போறேன். முருகசரணன் என்ன பண்றாரு, அந்த லஸ் அந்த கடையில போய் அந்த தாடிக்காரர்கிட்ட இப்படி தேடுறாரு. அவர் ரொம்ப கிண்டலா பேசுவார் அந்த கடைக்காரரு. என்ன தேடுறீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு இப்படி இவர் பார்த்துட்டு, கண்டபுராணம் தேடுறீங்களா, கண்டபுராணம் தேடுறீங்களா அப்படின்றாரு. ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்களை பார்த்தா சமய சொற்பொழிவாளர்னு தெரியுது, நாளையில இருந்து கந்த சஷ்டி ஆரம்பம், வேற எதை தேடுவீங்க? அவரு ஆமா ஆமா கந்தபுராணம் தான், பழைய புஸ்தகம் தான் கொடுங்க அப்படின்னு பாருங்க. அந்த கந்தபுராண புஸ்தகத்தை எப்படி எடுத்து கொடுத்துட்டு சொன்னாரு, இவர் என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த காலத்துல பழைய புஸ்தகத்துக்கு பாதி வேலைங்கிற மாதிரி ஏதாவது வேலை இருக்கும். ஆனா அவரு முழு வேலை சொல்றாரு. 10 ரூபானா 10 ரூபா அப்படிங்கிறாரு. முருகச
சரணன் கேட்டாரு, என்னங்க அநியாயமா இருக்கு, பழைய புஸ்தக கடை விலை குறைச்சு கொடுப்பாங்க, நீங்க வந்து ஒரு 5 ரூபான்னு கொடுத்தா கூட பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் கேக்குறீங்களே அப்படின்னு. அந்த தாடிக்காரர் சொன்னார் பாருங்க, கந்த சக்தி முடிஞ்சுட்டா 5 ரூபாய். அப்புறம் எவன் வாங்க போறான்? அப்புறம் வந்து எவன் வாங்க போறான்? இப்ப வாங்கினதுன்னு உண்டு. கந்த சஷ்டி முடிகிற வரைக்கும் இது வந்து 10 ரூபாய். நீ வேணா 6 நாள் கழிச்சு வா, 5 ரூபாய்க்கு எடுத்துன்னு போ. இப்போ புஸ்தகம் வாங்குறதுல 4-5 கேட்டகரி. நமக்கு இது லாபம் தரும்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்குறது, இந்த புத்தகம் ஒரு பெரிய சொத்துன்னு தெரிஞ்சு வச்சு வாங்குறது, இது ஒரு முதலுதவி பெட்டி மாதிரி எப்ப உதவும்னு நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு வாங்குறது. இங்க புஸ்தகம் வாங்க வந்திருக்கிறவங்க பல பேரு வாங்க வந்ததை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதலாம். எதுக்காக புஸ்தகம் வாங்குறோம் அப்படிங்கிறது நம்முடைய தேடல். இப்ப புஸ்தகத்தை நம்ம படிக்கிறது பல காரணத்துக்காக படிக்கலாம். நம்ம அறிவு வளர்க்கறதுக்காக படிக்கலாம். இருந்தா தான் சார் வளர்க்க முடியும். கொஞ்சமா நம்மகிட்ட இருந்தா வளர்க்கறதுக்கு படிக்கலாம். புஸ்தகத்தை வச்சு அறிவை வளர்க்கலாம். டு நோ சம்திங், ஏதோ சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிறதுக்காக நம்ம பண்ணலாம். இதை விட சில சமயத்துல புஸ்தகம் வீட்டுல இருக்கிறது ஒரு கௌரவம். நல்ல நேரம் பார்த்தாங்க. புஸ்தகம் நம்ம வீட்டுல இருக்கிறதே ஒரு கௌரவம் சார். நம்ம ஐயா திருக்குறளார் முன்சாமின்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். திருக்குறளார் முன்சாமி அவர் சொல்றாரு, திருக்குறள் ஒரு 7-8 நல்ல புஸ்தகமா வாங்கி வீட்டுல ஷோகேஸ்ல அப்படி எடுத்து வைங்க அப்படின்னு. நல்ல புஸ்தகமா வாங்கி ஷோகேஸ்ல எடுத்து வைங்க அப்படின்னு. எதுக்குயா அப்படின்னு, நம்மள நம்பி பொண்ணு கொடுப்பான். படிச்சவன் திருக்குறள் எல்லாம் படிச்சிருக்கிறான் அப்படின்னு உனக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு. நல்ல புக்கா நம்ம ஷோகேஸ்ல வச்சிருந்தோம்னா ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆகும். படிக்கிறியோ இல்லையோ வாங்கி 4 புஸ்தகத்தை மேல வச்சுக்காது. இந்த மாதிரி புஸ்தகம் வாங்கி வச்சவங்க சில பேர் இருக்கிறான். ஜென்மத்துக்கு திருப்பி இருக்கவே மாட்டான், புஸ்தகத்தை படிக்கவே மாட்டான். ஆனா வாங்கி அந்த புஸ்தகத்தை அப்படியே வச்சிருப்பான். இது ஒரு கேட்டகரி. புஸ்தகம் வாங்குறதுல அலங்காரத்துக்காக புஸ்தகம் வாங்குற மாதிரி, லாபத்துக்காக வாங்குற மாதிரி. ஆனா சில பேருக்கு புஸ்தகம் எப்படின்னு கேட்டா, கவிதாசன் ஒரு நல்ல வரி எழுதியிருந்தார். பட்டாம்பூச்சிகள் பட்டினி போக்க பூங்கா அமைக்கும் புதிய முயற்சி புத்தக காட்சின்னு. பட்டாம்பூச்சிகள் பட்டினி போக்க. இந்த வண்ணத்து பூச்சிக்கு பூ இல்லாம வாழ முடியாது இல்ல, அடிப்படை ஆதாரம் இல்லையா அது. வண்ணத்து பூச்சிக்கு பூ தானே ஆதாரம் வாழ்வதற்கு. அது மாதிரி சில பேருக்கு புத்தகங்கள் தான் வாழ்க்கைக்கான ஆதாரமே. அந்த மாதிரி பட்டாம்பூச்சிக்கு பட்டினி போக்க பூங்கா அமைக்கும் புதிய முயற்சி புத்தக காட்சிங்கிற மாதிரி அப்படி புத்தகத்தை தேடி வாங்குகிறவர்கள் என்பவர்கள் சில வகை. புத்தகத்தை பயன்படுத்துவதிலையும் 4-5 வகை இருக்கு. ஒன்னு நல்ல ஆழமா படிச்சு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு 4 பேரோட சண்டை போடுறதுக்குன்னே சில பேர் பிறந்திருக்கிறார். அவன் படிக்கிறதே அடுத்தவனோட தகராறு வளர்க்கணுங்கிறதுக்காகவே படிக்கிறது. இது ஒரு கேட்டகரி. என்ஜாய் பண்ணணும், நம்ம படிச்சு சந்தோஷப்படணும். ஒரு கவிதையை படிச்சு நாப்பார் சொல்வாரு, poetry necessity-யா luxury-யான்னு கேட்டா, it is not at all a necessity, it is a luxury. poetry எல்லாமே it is a luxury. அது necessity அந்த ரேஷன்லயே கொடுத்திருப்பானே, அது luxury. அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது வாழ்க்கையில. ஒரு கவிதையை படிச்சு இந்த பாட்டு அப்படியே திருப்பி டிகேசி சொல்லுவார் பாருங்க, ஒரு பாட்டை அப்படியே ரசிச்சு சொல்வாரு. அது ஒரு என்ஜாய்மெண்ட். அது அதாவது 5 பொறிப்புலன்கள் வழியாக அனுபவிக்கிற இன்பத்தை தாண்டி கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் கவிதையில, கட்டுரையில, பேச்சுல, சில பேருக்கு புத்தகத்து மூலமா கிடைக்கும். அது ஒரு நிலை. புத்தகம் படிப்பவர்கள் அவர்கள் ஒரு நிலை. புத்தகத்தை விதவிதமா பயன்படுத்துவாங்க. சில பேருக்கு தலகாணி இல்லாட்டி புத்தகத்தை வச்சு தூங்கிடுவாங்க. சௌக்கியமா ஒரு உயரமா அது கம்பராமாயணம் மாதிரி வசதியா பெருசா இருந்ததுன்னு வச்சுங்க, அதை அப்படியே தலைக்கு வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. புத்தகங்களை கொண்டு முடிவெடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல போறது விசித்திரமான விஷயம். இத படிச்சுட்டு இதுல இந்த விஷயம் சொல்லியிருக்காங்கிற முடிவெடுத்தது இல்ல, அதை ஆரூடம் பார்ப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. குன்றக்குடி அடிகளார் பட்டத்துக்கு வந்தார்ல, எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி மடத்துக்கு வந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்?
குன்றக்குடி மடத்துல ஒரு காலத்துல ஒண்ணுமே கிடையாது. குன்றக்குடி மடத்துல ஒண்ணுமே கிடையாது. இவருக்கு முன்னாடி பட்டத்துல இருந்தவருக்கு வாரிசு கிடையாது, யாரையும் நியமிக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஏழையான மடம், யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்த காலத்துல தர்மபுரத்துக்கு வராது. அப்ப தர்மபுரத்துல பட்டத்துல இருந்த 25வது தர்மபுர சன்னிதானம் அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே இல்ல, யாராவது ஒரு சாமியார் தம்பிரான் சாமியை கொடுங்க, என் மடத்துல பட்டம் கட்டணும். நீங்க யாராவது ஒரு தம்பிரான் சாமியை தர்மபுரம் மடத்துல இருந்து கொடுங்க அப்படின்னு. அடிகளார் கொஞ்சம் துருதுருப்பா இருப்பாரு, நல்லா பேசுவாரு, அந்த மாதிரி ஆக்டிவா இருப்பாருங்கிறதுக்காக தர்மபுர சன்னிதானம் கூப்பிட்டு, இவருக்கு வாரிசு இல்ல, நீ போய் குன்றக்குடிக்கு பட்டம் கட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு விருப்பம் இல்லை. நான் இது தாய் வீடு மாதிரி இங்க இருந்துட்டேன், இங்க நான் எப்படி போய் எங்கேயோ கண்காணாத ஒரு இடத்துல இருப்பேன், நான் போகணும்னு நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன விட்டுடுங்க அப்படின்னு ஆரம்பத்துல கெஞ்சி இருக்கிறாரு அடிகளார். அவருக்கு அப்ப பேரு முதல்ல பூர்வாசிரமத்துல ராமநாதன் பேரு, பிறகு குன்றக்குடி, அது பின்னாடி வந்த பேரு. தர்மபுரத்துல கட்டத்தம்பிரானா இருக்கிறார். தர்மபுர சன்னிதானம் என்ன பண்ணாரு, பெரிய புராண புஸ்தகம் எடுத்துட்டு வந்த புஸ்தகம் எப்படி எல்லாம் பயன்படுத்துங்க சொல்றேன் பாருங்க. பெரிய புராண புஸ்தகம் எடுத்துட்டு வா அப்படின்றார். பெரிய புராண புஸ்தகம் எடுத்துட்டு வந்த உடனே கயிறு சாத்தி பாக்குறதுன்னு பேரு. ஒரு கயிறு எடுத்து அந்த பெரிய புராண புஸ்தகத்துல டக்குன்னு அப்படி ஒரு இடத்துல வச்சு அப்படி திறந்து பார்த்தா ஞான சம்பந்தர் சிவிகையில் புறப்பட்டார்னு வந்துருச்சு. ஞான சம்பந்தர் சிவிகையில் ஏறி புறப்பட்டார். நீ கிளம்ப வேண்டியதுதான், சிவபெருமான் உத்தரவே வந்துருச்சு. சிவிகையில் ஏறி ஞான சம்பந்தர் புறப்பட்டாரு. மரியாதையா ஏறு, குன்றக்குடிக்கு போய் நீ பட்டம் கட்டு, இது இறைவன் கொடுத்த உத்தரவு நினைச்சார். அப்ப புத்தகங்கள் அப்படி மட்டும் அன்னைக்கு அனுப்புறேன்னா எவ்வளவு பெரிய குன்றக்குடி அடிகளாரு இந்த தமிழ்நாடு பார்க்க முடியாம போயிருக்கும். அந்த புத்தகம் எவ்வளவு பயன்பட்டு இருக்கு. ஆருடம் பார்க்கறதுக்கு புத்தகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு காலம். இந்த புத்தகம் படிக்கிறவருடைய குண இயல்புல அணில் இருக்கு பாத்தீங்களா, அணில் மாதிரி ஒரு கேட்டகரி. எப்படின்னு கேட்டா, மரத்துல இருந்து ரொம்ப தூரம் விளையாடாதுங்க, கொஞ்சம் தூரம் கீழே ஒரு பயம் எப்பவுமே அதுக்கு உண்டு. பொந்துல இருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்து 2 பழத்தை சாப்பிட்டு பயந்து போய் உள்ள போய் உட்காந்துக்கும். அதாவது கை கட்டின தூரத்துக்கு மட்டும்தான் போகுமே ஒழிய ரொம்ப தூரத்துக்கு போய் தேடாது. எலி உணவு தேடும் போது அப்படி இல்ல, வலைய தொடச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஆழமா தோண்டிக்கிட்டே போகும். தேனி மட்டும் தனக்கு நல்ல தேன் கிடைக்கும்னா எத்தனை மைலுக்கு தள்ளியும் போய் பறந்து போய் தேன் எடுத்துட்டு வரும். புத்தகம் படிக்கிறவன்லயும் இந்த அணில் மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கான். சும்மா கை கிட்ட கிடைச்ச 4 புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே ஓட்டிடுவான் காலத்தை, எதையும் தேடி போக மாட்டான். அவன் டேபிள்ல கிடக்கிறது, முடிவெட்ட போற இடத்துல கிடக்கிற பத்திரிகை, டாக்டர் காத்து கிடக்கும் போது அங்க படிச்ச 2 புத்தகம், இப்படி அவனா தேடி எல்லாம் ஒண்ணு போக மாட்டான். அணில் மாதிரி அவன் கை கிட்டக்க என்ன கிடைக்குதோ அதை படிச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு திருப்தி அடைகிற கேட்டகரி. இதெல்லாம் அணில் மாதிரி. சிலது பெருச்சாளி, அது போட்டுக்கு தோண்டிக்கிட்டே போவோம், எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும் அப்படின்னு. அது போய் தேடி அந்த புத்தகத்தை எந்த இடத்துல கிடைக்க முடியாத இடத்துல இருந்து ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு அப்போட வாங்கிட்டேன் அப்படின்னு தேடி துணைச்சுக்கிட்டு போய் தேடுறது ஒண்ணு இருக்கு. சிலது தேனி மாதிரி, என்ன எத்தனை மைல் தள்ளி அழகான தேன் கிடைச்சாலும் கவலைப்படாம பறந்து போய் அந்த தேனை எடுத்துட்டு வர மாதிரி. இந்த புத்தகம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த புத்தகத்துக்காக மெனக்கட்டு புத்தக கண்காட்சி முழுக்க கொடைஞ்சு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவான். அவன் தேனி மாதிரி. நீங்க புத்தகத்தை தேடுவதிலேயே இத்தனை கேட்டகரி இருக்கு இந்த உலகத்துல. இந்த புத்தகத்தை வாங்குவதுல ஒரு சில பேருக்கு ஒரு சில பண்பு உண்டு. ஒரு முறை சாரதா நம்பியார் என்னுடைய இலக்கிய உலகத்தினுடைய நல்ல சகோதரி, நல்ல இலக்கியங்கள் பேசுறவங்க, தேவாரெல்லாம் பாடுறவங்க, ஆணையரா இருந்து ஓய்வு பெற்றவங்க டாக்டர் சாரதா நம்பியார் எங்க வீட்டுக்கு வந்தாங்க ஒரு முறை. என்னோட புத்தகத்துல ஒரு 5-6 புத்தகத்தை எடுத்து, சரி அவங்க ரொம்ப நாளா புத்தகத்துல ஒரு 5 புத்தகத்தை எடுத்து அக்கா கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்தேன். அந்த 5 புத்தகத்தையும் முதல்ல இப்படி வாங்கி எடுத்து பார்த்துட்டு இவரு அதனுடைய வேலையை பார்த்தாங்க. ஏங்க நீ வேலையெல்லாம் பாக்குற, எடுக்கா அப்படின்னு எடுத்து வச்சு கொண்டு போக்க நீ அப்படின்னு அப்படி இப்படி பார்த்துட்டு டக்குன்னு பர்ஸை தந்தாங்க. 5 புத்தகத்துக்கு ஒரு விலை கொடுத்து இந்தா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், விளையாடுறியா என்ன, நீ வீட்டுக்கு வந்திருக்கிற, வந்துட்டு உனக்கு விருந்த சாப்பாடு போட்டா மரியாதை இல்லை, நான் புத்தகம் கொடுக்கணும், புத்தகத்தை கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன் நீ அப்படின்னு. சாரதா நம்பியார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அறிவை இலவசமாக வாங்குகிற பழக்கம் எனக்கு கிடையாது, நான் காசு கொடுக்காமல் எந்த புத்தகமும் வாங்க மாட்டேன். நான் ஒவ்வொருத்தருந்து ஒரு சில சிறப்புகளை பார்த்து வியக்கிறேன்.
டாக்டர் சாரதா நம்பியார் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. எந்த புத்தகம் நான் வாங்கினாலும் பணம் கொடுக்காமல் வாங்க மாட்டேன் அப்படி. இப்ப நெல்லை ஜெயந்தா ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிற, அதுக்கு நான் காசு கொடுப்பேன்னு ஒண்ணு கேரண்டி இல்ல. பதிலுக்கு வேணா என் புத்தகத்துல வேணா ஒண்ணு கொடுத்து கடந்து, ஏன்னா அவர் கொடுத்திருக்கிறார் யோசிப்பாரு. நம்ம ஒரு புத்தகம் இப்ப கொடுத்துருக்கேன், விளையாட்டு சொன்ன ஒரு விளையாட்டுக்காக அவர் சொன்னேன். புத்தகங்கள் எவ்வளவு பெரிய, அதாவது அது நாட்டம் உள்ளவர்கள் ஒவ்வொரு வகையில என்ன மாதிரி வாழுகிறார்கள் ஒரு அடையாளம். இன்னொரு அருமையான ஒரு செய்தி, டாக்டர் அம்பே நடராஜன் எப்பவுமே 10,000 புத்தகம் இருக்கும் வீட்டுல. அவர் எல்லாமே படிப்பார். அவருடைய வித்தியாசமான குணம், மாடர்னா இருக்கிறது படிப்பாரு, பழைய இலக்கியம் படிப்பாரு, சமய இலக்கியம் படிப்பாரு, நாஸ்திக இலக்கியம் படிப்பாரு, பெட்டன் ரசல் படிப்பாரு. எல்லாத்தையும் ஏதாவது குறைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாரு. நிறைய புத்தகம் வச்சிருப்பாரு. அடுக்கியே வைக்க மாட்டாரு. அதுக்குதான் அப்பப்ப எங்களை மாதிரி ஆட்களை பிடிப்பாரு. நாங்க சின்ன பையனா இருக்கோம், எவனாவது ஒருத்தன் ஒரு பசமா சிக்குவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஒப்பந்தம் அவர் வீட்டுல போய் நின்றுட்டு அப்படியே நிறைய விஷயமும் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா 4 புத்தகத்தையும் கிளப்பிட்டு வந்துருவோம். அவர் வீட்டுல புத்தகம் கலைஞ்சு கிடக்கும். ஒரு தடவை அவர் ராமலிங்கர் பணிமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பொள்ளாச்சி மகாலிங்கத்தினுடைய அந்த அமைப்புல செக்ரட்டரியா இருக்கார். ராமலிங்கர் பணிமன்றத்துல நான் சொன்ன பாத்தீங்களா, முருகசரணன் என்னுடைய நண்பர். அவர் வேலை இல்லாம கஷ்டப்பட்ட, நல்ல கவிஞர் அவர். அப்ப வேலை இல்லாம கஷ்டப்பட்டார். அம்பே நடராஜன் வீட்டுக்கு போனாரு. எனக்கு வேலை எங்கேயாவது நீங்க பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, ராமலிங்கர் பணிமன்றத்தில் கூட எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா இலக்கியம் சமயம் 2 சேர்ந்தாப்புல நான் பண்ணி இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அது ரொம்ப சிரமமாச்சு ராஜா, அது ஒன்னும் அவ்வளவு சுலபம் இல்லையா, நானா முடிவு பண்ண முடியும், எல்லாம் அருட்செல்வர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பாரு அந்த லைப்ரரியை பாரு எவ்வளவு குப்பையா இருக்கு, என்னால ஒன்னும் அடுக்கி வைக்கவே முடியல, அந்த லைப்ரரியை பாரு அப்படின்னு அந்த லைப்ரரியை காமிச்சோம். அப்படி மேலையும் கீழே கிடக்குது. ஒரு வார்த்தை சொன்னார் முருகசரணன், அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவ்வைக்கு பிடிக்காது, கலைந்திருந்தால் தானே அவ்வைக்கு பிடிக்கும். என்ன வரலாறு, சங்க இலக்கியம் படிச்சிருந்தா தெரியும். தொண்டமான் போய் அடுக்கி வைக்கப்பட்ட ஆயுதங்களை காட்டுறான். அப்ப யார் அதிகமானுக்கா தூது போன அவ்வை சொன்னா, நீ நல்லா அழகா அடுக்கி மயில் பீலி எல்லாம் போட்டு எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்கிற, அவங்கிட்ட எல்லாம் கலைஞ்சு கிடக்குது, அது பாட்டுக்கு இரும்பு எல்லாத்தையும் இந்த நினத்தோடு கிடக்குது. அவன் யார பாராட்டுறா, அதிகமான பாராட்டுறா, எப்படி வஞ்ச புகழ்ச்சியா பாராட்டுறா, நீ எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி வச்சிருக்கிற, அவன் கலைஞ்சு கிடக்குதுன்னு. அப்ப என்ன அர்த்தம், பயன்படுத்துகிறவனுடைய உலைக்களம் கரைந்து கிடக்கும் அப்படிங்கிற கருத்தை அன்னைக்கு ஔவையார் பாடின பாட்டை படிச்சிருந்ததால முருகசரணன் என்ன சொன்னாரு, கலைந்திருந்தால் தானே அவ்வைக்கு பிடிக்கும், அடுக்கி இருந்தால் பிடிக்காது என்றார். யூ ஆர் அப்பாயிண்டட், யூ ஆர் அப்பாயிண்டட். இப்பவே நீ வேலைக்கு ஜாயின் பண்ணியாச்சு. ஏன் சார், இந்த விஷயத்துக்கு ஒரு இலக்கியத்திலிருந்து நீ அந்த அடிக்கிற பத்தியா, இந்த திறமை உலகத்துல பெரிய விஷயம். அப்ப என்னைக்கோ ஔவையார் இலக்கியத்தை, ஒரு பழந்தமிழ் இலக்கியத்தை படிச்சு வச்சிருந்ததுனால ஒரு மிகப்பெரிய வேலை ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ள வரதுக்கான வாய்ப்பு அந்த ஒரு வரியில கிடைச்சது அவருக்கு. அடுக்கி இருந்தா அவ்வைக்கு பிடிக்காது, கலைஞ்சிருந்தா தானே அவ்வைக்கு பிடிக்கும் அப்படின்ற வார்த்தை. இந்த புத்தகத்துல சுவைக்காக படிப்பது என்று ஒரு பழக்கம், ஆராய்ச்சிக்காக படிப்பது என்ற பழக்கம், அறிவு தெளிவு பெறுவதற்காக படிப்பது என்பது ஒரு வழக்கம். இப்ப என்னுடைய லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் a journey, அது ஒரு பயணம். அது எல்லா லைஃபுமே ஜேர்னியா தான் இருக்க முடியும். யாருமே பிறக்கும் போதே அறிவாளியா பிறந்துட முடியாது. எல்லாரும் ஒரு பயணம், ஒன்றிலிருந்து ஒன்று நம்ம மாறிக்கொண்டே தான் போவோம். பயணத்தை செய்யலன்னு சொன்னா கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த பயணத்துல இருக்கிற போது என்னன்னா, நாம சொல்லுகிற சில கருத்துக்கள்ல முன்னையும் பின்னையுமா சில மாறுதல் இந்த உலகத்துல இருக்கும். நாம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்து இப்ப சொல்ற கருத்துக்கும் வேறுபாடு இருக்கும். வேறுபாடு இருந்தாதான் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னே அர்த்தம். ஓஷோட்ட போய் ஒருத்தர் கேட்டான், are you not contradicting yourself? நீ உனக்கு நீயே முரணா பேசலையா அப்படின்னு கேட்கறான் ஓஷோ கிட்ட. yes, I am contradicting myself. நான் பல சமயத்துல என்ன நானே கான்ட்ரடிக்ஷன் பண்றது உண்டு. why? because I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன், செத்து போனவன் தானே தன்னை கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவன் தன்னிலிருந்து முரண்படாமல் எப்படி இருக்க முடியும்னு கேட்டாரு. உங்கள் உயிர்ப்பே முரண்படுவதில் தான் இருக்கிறது.
ஒரு மனுஷனுடைய உயிர்ப்பே முரண்படுவதில் தான் இருக்கிறது. 5 வயசுல நான் பண்ண ட்ரெஸ் நீங்க பண்ண முடியாது. 5 வயசுல நான் சாப்பிட்ட சாப்பாடு இப்ப சாப்பிட முடியாது. 40 வயசுல நான் எடுத்துக்கொண்டதை இப்ப எடுத்துக்கொள்ள முடியாது. அறிவு தேட்டம் உள்ளவனுக்கும் 40 வயசுல சொன்ன கருத்தையே 60 வயசுல சொல்ல முடியாது சார். நீங்க நிஜமாவே தேடிக்கிட்டே போனீங்கன்னா புதிய உண்மைகள் புலப்பட தொடங்கும். இப்ப நான் உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். தமிழர் நாகரிகமும் தமிழ் மொழி வரலாறும் டாக்டர் அரங்க ராமலிங்கத்தினுடைய தொகுப்பு புத்தகம் தான். வர்த்தமானன் பதிப்பகத்தினுடைய அப்ப அருமையான ஒரு புக்கு. நான் இதை விரும்பி வேண்டி கொண்டு வர சொன்னேன். எனக்கு இதுல நான் வானமாமலையினுடைய ஒரு புத்தகம், அவங்க என்ன பண்ணாங்க, புத்தகமா சேர்த்து ஒரு 10 வால்யூம் கொண்டு வந்துட்டாங்க. கட்டுரை இல்ல, புத்தகமா சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு கட்டுரை இருக்கு, முருக ஸ்கந்த இணைப்பு அப்படின்னு ஒரு கட்டுரை. நான் வானமாமலை எழுதின கட்டுரை. இப்போ நான் பக்தி சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தவன், சமய சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தவன், கந்தபுராணம் பேசிட்டு இருந்தவன். நான் அப்ப முருகனை பத்தி சொன்ன பல செய்திகள் வேறு மாதிரியான செய்திகள், வழிபாட்டுக்குரிய செய்திகள், வழிபாட்டு இலக்கியங்கள். ஆனா கந்தபுராண சொற்பொழிவுல இல்ல, அறிவுபூர்வமான ஒரு விஷயத்துல ஒரு மாணவர் கிட்ட கேள்வி கேட்கிற, முருகனும் ஸ்கந்தனும் இணைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிற. நான் போய் சொல்ல முடியுமா? நான் பக்தி இலக்கியங்களை பார்க்கிற முருகன் என்பது எல்லாத்தையும் கலந்தாப்புல தான் இருக்கு. ஆனா வரலாற்று நுட்பமா பார்த்திருந்தா எந்த காலகட்டத்தில் ஸ்கந்த அப்படிங்கிற வடமொழி கான்செப்டும் முருக என்ற தென்மொழி கான்செப்டும் ஒட்டு போடப்பட்டது. இதை நம்ம ஒளிச்சு மறைச்சு ஒண்ணு ஆக போறதே கிடையாது. நான் இந்த சமய சொற்பொழிவு சொல்ல முடியாது. ஒரு புத்தக காட்சியிலேயோ ஆராய்ச்சி கூட்டத்திலேயோ கேள்வி பதில்ல ஒரு மாணவர் என்ன கேட்கும் போதோ நான் சொல்லாம இருக்க முடியுமா? பாருங்க, முருக ஸ்கந்த இணைப்பு என்னும் கட்டுரை தமிழரின் முருக வழிபாடும் ஆரியரின் ஸ்கந்த சண்முக வழிபாடும் ஆதி காலத்தில் வெவ்வேறு வழிபாடாக இருந்தவை. முன்னுரை எழுதினது மயிலை சீனி வெங்கடசாமி. இத சார் இன்னியுமே படிக்காம கோமாடி பையெல்லாம் என்ன விமர்சிச்சா சார். புஸ்தகத்தையே தொடாதவன்லாம் இந்த ஆள் வளர்றான், இவன் இஷ்டத்துக்கு பேசுறான், அப்படியா இப்படியா? நீ படிச்சியா? இதை விட நான் அந்த முடிவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ்னு ஒரு புக் இருக்கு, 600 பக்கம். எழுதினவர் யாரு? சீனிவாச ஐயங்கார். யார் அவரு? ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரி ப்ரொஃபசரா இருந்தவர் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துல சொல்றாரு, சங்க இலக்கியங்கள் தூய்மையானவை, அவற்றில் கற்பனை கலப்புகள் புனைக்கதைகள் கிடையாது, நம்ப முடியாதவை கிடையாது, இயல்பான வாழ்க்கை உடையவை. பிறகு வடக்கிலிருந்து வந்த கற்பனை புனைக்கதைகள் அவற்றின் மீது ஏற்றப்பட்டன. அதன் பிறகு தமிழர் நாகரிகம் மாறத் தொடங்கியது. சீனிவாச ஐயங்கார் எழுதியிருக்கிறாரு. அப்ப ஏற்கனவே இருந்த வழிபாட்டு முறை என்ன, பின்னால மாறின வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கறத ஹிஸ்டரி ப்ரொஃபசர் சீனிவாச ஐயங்கார் he has recorded it. இப்போ புத்தகத்தை படிக்கும் போது நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கருத்தும் ஒரு 20 வருஷம் கழிச்சு சொல்ற கருத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? இந்த படிக்காதவர்கள் மட்டும்தான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னானோ அதே பைத்தியக்காரத்தனத்தை 40 வருஷத்துக்கு அப்புறம் பேசிட்டு இருப்பான். வளர்ச்சி வேண்டாமா, மாற்றம் வேண்டாமா? நீங்க புதுசா ஒண்ணு படிச்சாதான் நமக்கு ஒரு உண்மையை தெரிய முடியும். இதுல நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது. நீங்க அதை படிச்சு பார்த்தாதான் தெரியும் எப்படி இது ரெண்டும் பிளெண்ட் ஆச்சு, இந்த ரெண்டு வழிபாடும் எப்படி அடைஞ்சது அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். இப்ப புத்தகத்தை படிச்சு நம்ம ஒரு கருத்து சொன்னா, படிக்காமையே அதுக்கு மறுப்பு சொன்னா நுட்பமான உண்மைகளை எல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொரு புத்தகத்தில இருந்து நீங்க ஒவ்வொரு விதமான செய்தியை பெறுவீங்க. ஒரு முறை இறை என்பவருடைய 1000 சிறகுகள் புத்தகத்துல ஒரு 2 வரி சார், 2 வரி என்ன எழுதியிருந்தார் அவரு? வணிக நிறுவனங்களில் கூட, வணிக நோக்கமுடைய உணவு நிறுவனங்களில் கூட மனித நேயமும் பண்பும் மிகுந்திருந்த ஒரு காலம் உண்டு. எப்படி யோசிக்கிறார் பாருங்க மனுஷன். வணிக நோக்கம் தானே வியாபாரம், ஓட்டல்ங்கிறதுலாம் வணிக நோக்கம் தானே. வணிக நோக்கமான உணவு விடுதிகளில் கூட மனித சமூக அக்கறை ஒரு காலத்தில் இருந்தது. காலையில் இட்லி, பொங்கல்,
இது இடியாப்பம் போன்ற உணவுகள் தான் காலை நேரத்தில் கிடைக்கும் எங்க ஹோட்டல்லயே. இரவு நேரத்தில் பூரி, எண்ணெயில பொரிக்கப்பட்ட பூரி, வடை இதெல்லாம் காலை நேரத்தில் கிடைக்கும். இரவு நேரத்தில் இட்லி, இடியாப்பம் போன்ற ஆவியில் வேக வைத்த உணவுகள் மட்டும்தான் கிடைக்கும். 40 வயசுக்கு மேலான எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்துல ராத்திரி நீங்க எந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து 5 மணிக்கு 7 மணிக்கு நீங்க பூரி கேட்டாலோ இல்லாட்டி வடை கேட்டாலோ இல்ல பொங்கல் கேட்டா கூட கிடைக்காது. இப்ப எப்படி 24 hours அவைலபிள். எவன் நாசமா போனா நமக்கு என்ன? 24 hours என்ன பண்ண தின்னா எப்படி சார் உடம்பு நல்லா இருக்க முடியும்? இந்த ஆங்கிள் நான் யோசிச்சதே இல்லை. ஹோட்டல்ல ஒரு காலத்துல இதெல்லாம் கிடைச்சது, அப்புறமா எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் அடிச்சார் பாருங்க திருப்பி, வணிகமய நோக்கமுடைய உணவு விடுதிகளில் கூட மனிதநேய அக்கறையோடு காலையில் எண்ணெய் பண்டங்கள் கிடைத்தாலும் இரவு நேரத்தில் எண்ணெய் பண்டங்கள் கிடைக்காது. பூரி எல்லாம் நைட்ல அவைலபிளா கிடையாது. இப்போ ஒரு மனித பண்போடு கூடியதாக நம்முடைய உணவு முறை வணிக நிறுவனங்களில் கூட இருந்தது அப்படிங்கிறது எவ்வளவு நுட்பமான ஒரு செய்தி. இது புத்தகத்துல நீங்க அதுக்காக ஒரு புத்தகம் எழுதல, அவர் புத்தகத்துல அப்படி தேடிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல அப்படி படிச்சுன்னு நிக்குது. இந்த மாதிரி நுட்பமாக நாம் படிக்கிற போது படிப்பு நம்மை வாழ்வில் உயர்த்தி கொண்டே வருகிறது. நெல்லை ஜெயந்தாவுடைய கவிதை தான் வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். புத்தகத்தை பத்தி ஒரு வார்த்தை பாருங்க, வாசிக்கையில் குனிய வைக்கும். இப்படித்தானே படிக்கிறோம், வாசிக்கையில் குனிய வைக்கும், வாழ்க்கையில் நிமிர வைக்கும். புத்தகத்தினுடைய எவ்வளவு பெரிய, இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டினாதான் ஒரு கவிஞனுக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்கு போனாருன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மரியாதை கூட கிடைக்கும். அந்த பாரதிய கவிதையை சொன்ன உடனே மக்கள் கை தட்டாங்கன்னா மனைவி மரியாதையை இன்னும் கொஞ்சம் கவனிப்பாங்க. எழுத்தாளருடைய சந்தோஷத்தை பத்தி எல்லாம் யோசிங்க. பதிப்பாளர்களுக்கே சொல்லணும், கொரோனா டயத்துல பல பேர் எங்களை கை விட்டுட்டீங்க, நீங்களே கஷ்டப்பட்டீங்க, அது எங்களுக்கும் தெரியும். நீங்களே கஷ்டப்பட்டா எழுத்தாளர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எழுத்தாளர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நீங்களே கஷ்டப்பட்டா. சொல்லாம போனா ராத்திரி எனக்கு தூக்கம் வராது, அதான் சொல்லிட்டேன். இன்னொரு வரி சார், அவருடைய கவிதையில் இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு புத்தகத்தை பத்தி, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான். அந்த வார்த்தை விளையாட்டு பாருங்க, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும். அட்டைப்பூச்சி உங்களை உறிஞ்சது இல்ல, நல்ல புத்தகத்தில் அத்தனை பக்கங்களும் அட்டை தான், உறிஞ்சி விடும் உங்களை. இன்னொரு சின்ன அப்சர்வேஷன், ஒரு கவிஞனுடைய சிறப்பு தானே, புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், மேலிருந்து கீழே படிப்போம். புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே கொண்டு போகின்றன. சமகாலத்துல ஒரு கவிஞனுடைய கவிதையை நாம வியந்து பேசுகிற போது அது ஒரு மகிழ்ச்சி தானே. அவர் ஒரு விழாக்கு என்ன கூப்பிட்டார் சார், அந்த விழாக்கு நான் வர்றேன்னு கொரோனாவால போக முடியல. இப்ப அவரை பார்த்த உடனே நான் இப்ப அவருடைய கவிதையை, அந்த விழாவுக்கு நான் போகாத விஷயத்தை நான் இப்ப காம்பன்சேட் பண்ணாதான் அவருடைய நட்பையும் நான் நீடிக்க முடியும். அந்த விழாவுக்கு வரலையே, எனக்கு கொரோனா போ, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்திருப்பேன், வந்திருந்தா எல்லாருக்கும் கொடுத்திருப்பேன். நல்ல கவிஞர், நம்முடைய மகிழ்ச்சிக்காக சொன்ன. படிக்கிறதுங்கிறது சில பேரை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு பழக்கம், இன்னும் சொல்ல போனா போதை மாதிரியே. நம்ம கவிஞர் சொன்னார் பாருங்க, இந்த செல்போன்ங்கிறது ஒரு லெவலுக்கு மேல அடிக்ஷன். ஆக்சுவலாவே சயின்டிபிக்காவே அதான் உண்மை. நம்முடைய பிரெயின்ல ஒரு பகுதி நீங்க எந்த போதைக்கு அடிமையாயிட்டாலும் சாம்பல் நிறம் அடையுமா, அதனுடைய கலரே மாறிடுமா, அது இருக்கிற கலர்ல இருக்காதான். அடிக்ஷன் வந்துட்டா சிகரெட்டுக்கோ ஆல்கஹாலுக்கோ ஏதாவது எதுக்கு நீங்க அடிக்ஷன் ஆயிட்டாலும் இந்த பிரெயின்ல ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த போதைக்கான ஒரு சாம்பல் நிறம் அடையுமா. செல்போன் யூஸ் பண்றவங்களுக்கும் அதே மாதிரியான சாம்பல் நிறம் அது அடைகிறது. இப்ப அப்படி ஒரு நிலைமை மூளையில ஏற்படுதுன்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்ல படிச்சேன். அது அடிக்ஷனா மாறி போச்சு அப்படின்னு. நீங்க இதை விட ஒரு நுட்பமான செய்தி, நான் ஒரு இயற்கை மருத்துவரோட பேசிக்கிட்டு இருந்தேன்.
அவர் ஒரு பயங்கரமான செய்தி சொன்னார். நம்முடைய லிவர் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே வர்ற விஷத்தை உடைச்சு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதனால அது அடிக்ஷனா ஆயிடும் நம்ம உடம்புக்குள்ள. எப்படின்னா திருப்பி திருப்பி ஆல்கஹால் குடிச்சுக்கிட்டே இருப்பான், லிவர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆல்கஹால் பிரெயின் கேட்டுக்கிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கும், போகவே போகாது. இவருடைய பேஷண்ட்ல ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு, அரிசி சாதம் சாப்பிடாதீங்க, ஒரு 120 நாளைக்கு அரிசி சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. அவர் இவரு கெஞ்சுறாரு, சார் ஒரு கப்பு ஒரு அரிசி சாதம், வேற ஒண்ணும் வேணாம், ஒரே ஒரு கப்பு அலோவ் பண்ணுங்களேன், நான் ஒரு கப்பு அரிசி சாதம் சாப்பிடலான்னு டயட் சார்ட்ல எழுதி கொடுங்களேன், இல்லாட்டி என் பொண்டாட்டி சாப்பிட விட மாட்டேன், ஒரு கப்பு ஒரு என்ன சொன்னாரு, குடிக்கிறவன் பாட்டிலுக்கு கெஞ்சுற மாதிரி என்கிட்ட கெஞ்சுறான் சார், ஒரே ஒரு கப்பு அரிசி சாதம். இவரே யோசிச்சிருக்கிறாரு, என்னடா இது, ஆல்கஹால் அடிக்ட் பண்ணும், சிகரெட் அடிக்ட் பண்ணும், நிக்கோட்டின் அடிக்ட் பண்ணும், அரிசி நல்லது தானே. இன்னும் சொல்ல போனா லிவருக்கு நல்ல உணவுன்னா அரிசி நல்ல உணவு. நான் இவனுக்கு கொடுத்திருக்கிறது அதாவது வேணாம், இவனுடைய சக்கரை இருக்குங்கிறதுக்கு அரிசியை கட் பண்ணி இருக்கிறேன்டா. இவன் என்ன இப்படி அரிசிக்கு அடிக்ட் ஆயிருக்கிறானேன்னு எடுத்து அப்புறம் ரிசர்ச் பேப்பர்ஸ படிச்சு பார்த்தா, யூரியா போட்டு அரிசி உண்டு பண்றான் பாருங்க, இந்த யூரியாவுக்கு அடிமை ஆயிட்டானோ. அது ஒரு வகையான கெமிக்கல் இல்லையா, அந்த யூரியா பிரெயின்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை கல்லீரல் உடைக்குது. அப்ப இது திரும்ப என்ன பண்ணுது, கொண்டா 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 கொண்டா. சார், ஆல்கஹாலுக்கு அடிமை ஆகிற மாதிரி நீங்க யூரியா உரம் போட்ட அரிசியை சாப்பிட்டா யூரியா உங்களுக்கு ஒரு போதையை உண்டு பண்ணுங்கிறான். எங்க போய் இதை நம்ம இதெல்லாம் எதை படிச்சு நம்ம கத்துக்கிறது? எப்படியோ